क्वाहं तमो मदतहं कचराग्निवातु संवेष्टिताण्डकडशब्दवितस्तिकायः वेतृक्विदा विकणिताण्डपरानुचर्या पातात्वरोम विवरस्य च ते महित्वम्. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப சொல்லுங்க கிருஷ்ணஹனி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்வாகம் தமோ மகத்தகம் கசராக்கிவார்போ சம்பேஷ்டிதாண்ட கட சப்த விதஸ்திகாயக வேத்ருக்விதாவி கணிகாண்ட பரானுசர்யா பாதாத்பரோம விவரஸ்ய ச தேமகித்வம். ஹரே கிருஷ்ணா. கரெக்டா? வேட்டு வேர்டு படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்வ எங்கே, அகம் நான், சம சட இயற்கை, மகத் மொத்த பௌதிக சக்தி, அகம் ஆணவம், க ஆகாயம், தர காற்று, அக்னி நெருப்பு, வா நீர், பூ நிலம், சம்பேஷ்டித சூழப்பட்டதானால், அண்ட கட சிறு பானையை போன்ற பிரபஞ்சம், சப்த விதஸ்தி 7 அடிகள், காய உடல், குவ எங்கே, இத்ருக் அது, விதா போன்ற அவிகணித்த அளவற்ற, அண்ட அண்டம் பரணு அணுவின் சிறு கூறு போன்ற சரிய செல்கின்றன, வாத அத்வ காற்று துளைகள், ரோம உடலிலுள்ள ரோமம், விவரஸ்ய துளைகளின் ச மற்றும் தே உமது மகித்துவம் மகிமை. மொழிபெயர்ப்பு படிக்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு மட்டும் படிங்க. ஓகே மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கிய பிரபுபாதற்கு செய். எனது கையினால் அளந்தால் 7 அடி உயரம் இருக்கும் சிறிய பொருளாகிய நான் யார்? ஜட இயற்கை பௌதிக சக்தி, ஆணவம், ஆகாயம், காற்று, நீர், நிலம் போன்றவற்றினால் ஒரு பானை போன்றிருக்கும் பிரபஞ்சத்துடன் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் உமது மகிமை என்ன? சாளரங்களின் வழியே பறந்து வரும் தூசிகள் போன்ற எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உமது உடலில் உள்ள ரோம கால்களின் வழியே மிதந்து செல்கின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. பொருளுரை. சைத்தன்ய சரிதாமிருதம் ஆதிலீலை அத்தியாயம் 5 ஸ்லோகம் 72 ஸ்ரீல பிரபுபாதார் இஸ்லோகத்திற்கான பொருளுரையில் பின்வருமாறு அருள்கிறார். சைத்தன்ய சரிதாமிருதத்துல ஆதிலீலையில 5.72ல பார்த்தோம்னா கீழே கொடுத்திருக்கிற இதே டிரான்ஸ்லேஷன் தான் பிரபுபாதாக கொடுத்திருக்காரு. பிரம்மதேவன் கிருஷ்ணரின் பசுக்களையும் ஆயர்குல சிறுவர்களையும் திருடிவிட்டு மீண்டும் வந்து பார்க்கும் பொழுது பசுக்களும் சிறுவர்களும் கிருஷ்ணருடன் விளையாடி கொண்டிருப்பதை கண்டார். சோ இந்த லீலை உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்துதான் நம்ம இந்த பிரேயர்ஸை பார்த்துட்டு இருக்கோம். தனக்கு ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக அவர் வழிபாடு செய்தார். ஒரு பந்தப்பட்ட ஆத்மா அவன் இப்பிரபஞ்சத்தையே படைக்கக்கூடிய பிரம்மதேவன் ஆயினும் அவனை முழுமுதல் கடவுளுடன் ஒப்பிட முடியாது. பிரம்மா தான் ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்ட பகவானால நேரடியாக அம்மா அப்பா அவருக்கு எல்லாமே பகவான் தான். கிருஷ்ணர் விஷ்ணு தான் அவருக்கு எல்லாமே. அவர்கிட்ட இருந்து ஃபுல் அவர் உடம்பு ஃபுல்லாவே இன்டெலிஜென்ஸ் தான் இருக்கும். நமக்கு இன்டெலிஜென்ஸ் புத்தி அப்படின்னு சொன்னா நமக்கு உடனே நமக்கு தலைதான் ஞாபகம் வரும். அப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயம் உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கக்கூடிய ஒண்ணு. பிரம்மதேவர் பார்த்தோம்னா அவர்தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் அவர் தான். அதனால அவருக்கு 4 தலைகள் இருக்கு. அப்ப அவருடைய புத்தி கூர்மை எந்த அளவுக்கு இருக்கும், அந்த வேதங்களை எல்லாம் அவரால் பகவான் சொல்ல எந்த அளவுக்கு அவரால் கிராஸ்ப் பண்ணிக்க முடியும், அந்த மெர்சி இருக்கணும், பகவானுடைய மெர்சியும் இருக்கணும். பிரம்மா அப்படிங்கிற அந்த போஸ்டே அதுக்கு ஒரு தகுதி இருந்தாதான் அந்த பிரம்மாங்கிற போஸ்டே பகவான் கொடுப்பாரு. சோ அந்த மெர்சி இருக்கணும், பகவானுடைய கருணையும் இருக்கணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு போன தடவையே நம்ம பார்த்தோம். இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை கொடுக்கும்போது பிரம்மா என்ன சொல்லுவாரு, நான் இந்த முக்குணத்தால எப்பயாவது பாதிக்கப்பட்டுருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நீ உனக்கு மேல ஒரு கர்த்தா இருக்காரு அப்படின்றத நீ எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பகவான் சொல்லி அந்த மாதிரி நீ ஆக மாட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த
பகவானுடைய அந்த ஒரு நாள்ல பிரம்மா ஒரு தடவை தான் வருவாரு. அந்த மாதிரி ஒரு தடவை வரும்போதே அவர் பல முறை குழப்பம் அடைகிறார். அப்படிப்பட்ட பிரம்மாவே குழப்பமடையும் போது நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு அவரை முழுமுதல் கடவுளோடு ஒப்பிட முடியாது. முழுமுதல் கடவுளின் உடலில் உள்ள ரோமக்கால்களிலிருந்து வரும் ஆன்மீக ஒளிக்கதிர்களினால் எண்ணிலடங்கா பிரபஞ்சங்கள் படைக்கப்படுகின்றன. இந்த விஷயம் பார்த்தோம்னா நம்ம பார்த்திருக்கோம். மகாவிஷ்ணுடைய உடலிலிருந்து நிறைய பிரம்மாண்டங்கள் வெளியே வர பார்த்திருக்கோம். அது எதோட ஒப்பிடப்பட்டிருக்குன்னா, கடவுளுடன் ஒப்பிடும்போது நாம் சர்வசாதாரணமானவர்கள் என்று பிரம்மதேவன் கூறுவதை உலக விஞ்ஞானிகள் தமது கருத்தில் கொள்ள வேண்டும். இது நம்ம விஞ்ஞானிகளை பத்தி பிரபுபாதர் அடிக்கடி இந்த நம்ம எல்லா புக்ஸ்லயுமே பகவான் பிரபுபாதர் நிறைய கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாரு. விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கிடைச்ச அந்த சின்ன அறிவை வச்சுட்டு, அந்த அறிவும் பகவானாலதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல அவங்க ஏதாவது ஒண்ணு சின்னதா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நாங்க இத கண்டுபிடிச்சிட்டோம், இனிமே இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப ஆணவம் வந்துரும். அப்போ அந்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஒரு சமயம் ஒரு கெமிக்கல் ரிசர்ச் பண்ணி ஒருத்தர் நோபல் பரிசு வாங்குறாரு, ஒரு விஞ்ஞானி. அவர்கிட்ட போய் பிரபுபாதர் உங்களால உயிரை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவருடைய பதில் இல்லை அப்படின்ட்டு வருது. அப்போ இந்த உயிர் அப்படின்ற விஷயம் உயிர்ல இருந்துதான் வரும். ஒரு கெமிக்கல் காம்பினேஷன்னால நம்ம உயிரை உண்டாக்க முடியாது. இது வரைக்கும் இன்னுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அப்போ என்ன எவ்வளவுதான் விஷயங்கள் நம்ம இன்வென்ட் பண்ணா கூட இந்த உயிருங்கிற விஷயம், அதாவது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒண்ணு நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மத்தவங்க ஏதோ ஒண்ணு அப்படி சொல்லுவாங்க, நமக்கு தெரியும் ஃபுல்லாவே கிருஷ்ணருடைய இதுதான் அப்படின்னு சொல்லி. கிருஷ்ணர் இதுக்கான எல்லா விளக்கமும் பகவத்கீதையிலேயே எல்லாம் சொல்லிடுறாரு. தங்கிட்ட இருந்து என்னென்னலாம் வருது அப்படின்னு சொல்லி, தான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றதையும் சொல்லி சரணாகதியும் கேக்குறாரு. அப்படி இருந்தாலும் அதுக்கு நமக்கு பத்தாம போகிறதுனாலதான் அடுத்தது பாகவதம் அப்படின்ற ஒரு புக்குக்கு நம்ம வரோம். அந்த சரணாகதிக்கு வர்றதுக்கு நம்ம அந்த பாகவதத்தை படிக்கும் போதுதான் பல பக்தர்கள் எவ்வளவு ஒரு ஈகோ எல்லாம் இருந்தது அவங்களுக்கு. அவங்க அதுக்கப்புறம் அந்த பணிவுனால அவங்க எப்படி பகவான் அவங்களுக்கு அனுகிரகம் பண்றாரு, எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நம்ம பாகவதத்துலதான் பார்ப்போம். அதனாலதான் இந்த பாகவதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம். ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, ஆன்மீக புஸ்தகங்கள்லாம். அது எல்லாமே இல்லாம போனா கூட, அதெல்லாம் கூட எரிஞ்சு போயிட்டா கூட இந்த பாகவதம்ங்கிற ஒரு புஸ்தகம் இருந்தா பகவானை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அந்த பாகவதத்துல கூட ஒரே ஒரு ஸ்லோகத்தை, ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை புரிஞ்சா கூட நம்ம நம்மளுடைய லைஃப் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. கிருஷ்ணா என்னும் நூலின் பாகம் 1 அத்தியாயம் 14 ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்லோகத்தினை மேலும் விளக்குகிறார். நம்ம கிருஷ்ணா புக்கு பார்த்தோம்னா இந்த 10th கேண்டோட ஃபுல்லா இந்த 10th கேண்டோ தான் கிருஷ்ணா புக்ல பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. பிரம்மதேவன் தனது உண்மை நிலையினை உணர்ந்து கொண்டார். இயற்கையின் உற்பத்திக்கு பொறுப்பேற்றிருக்கும் பிரம்மதேவன் பௌதீக பொருட்கள் ஆணவம், வானம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் போன்றவற்றிலான இப்பிரபஞ்சத்தின் பரமகுருவும் ஆவார். அப்படிப்பட்ட பிரபஞ்சம் மிக பெரியதாகும். எனினும் தமது உடல் 7 அடி உயரமுடைய எனது என்று நாம் அளப்பது போல் இப்பிரபஞ்சமும் அளவிடக்கூடியதே ஆகும். பொதுவாக ஒருவனது உடல் அவனது கையினால் அளக்கும் போது 7 அடி உயரமுடையதாக இருக்கிறது. பிரம்மா என்ன சொல்றாரு, நான் இந்த பிரபஞ்சம் எதனால ஆயிருக்கு, பஞ்சபூதங்களால ஆயிருக்கு. அந்த பிரம்மதேவர் என்ன சொல்றாரு, நானும் இந்த பௌதீக உடல், இந்த பஞ்சபூதங்கள், அது தவிர மனம், புத்தி, அகங்காரம் இதனால ஆக்கப்பட்ட உடலை வச்சிருக்கேன். நான் எந்த எதுக்குள்ள நான் சிக்கியிருக்கேன் அப்படின்னா, இக்குறிப்பிடப்பட்ட பிரபஞ்சம் மிக பெரியதாக இருப்பினும் பிரம்மதேவரின் கையளவிற்கு அது 7 அடி உயரமே இருக்கிறது.
பிரபஞ்சம் தவிர பிரம்மதேவனின் அதிகார எல்லைக்கு அப்பால் எண்ணற்ற ஏராளமான பிரபஞ்சங்கள் இருக்கின்றன. சோ வந்து நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கு. பிரம்மதேவர் என்ன சொல்றாரு, இந்த மகத்தத்துவம் சொல்லக்கூடிய 24 மூலக்கூறுகளால் ஆன இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அதுல ரொம்ப ப்ராமினென்டா இருக்கிறது இந்த பஞ்சபூதங்கள். அதே மாதிரி நம்ம உடல் எதால ஆகப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள் மனம், புத்தி, பொய், அகங்காரம் சூட்சமமா இருக்கக்கூடியது, அது கண்ணால பார்க்க முடியாது. இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நான் இதுக்குள்ளதான் இருக்கேன். அதாவது அவருடைய எல்லை அவ்வளவுதான், அதுக்கு மேல அவருக்கு எதுவும் தெரியாது. அப்பால் எண்ணற்ற ஏராளமான பிரபஞ்சங்கள் இருக்கின்றன. ஒரு சாளரத்தின் வழியே எண்ணற்ற அணுத்துகள்கள் பறந்து வருவதை போல மகாவிஷ்ணுவின் உடலில் உள்ள ரோமக்கால்களிலிருந்து கோடானி கோடி பிரபஞ்சங்கள் பிறந்து வருகின்றன. இம்மகாவிஷ்ணுவோ பகவான் கிருஷ்ணரின் அம்சாவதாரம் ஆவார். சோ அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவரே வந்து ஒரு கிருஷ்ணருடைய அம்சம். அவருக்கே இந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு, ஒரு கிரேட்னஸ் இருக்கு அப்படின்னா கிருஷ்ணர் எப்பேற்பட்டவரா இருப்பாரு. பிரம்மா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பஞ்சபூதங்களால் ஆன ஒரு இதுக்குள்ள நான் இருக்கேன், பிரபஞ்சத்துக்குள்ள நானும் ஒரு மெட்டீரியல் பாடியோட இருக்கேன், அதனால என்னால உங்களை வந்து புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்ல வர்றாரு. இம்மகாவிஷ்ணுவும் பகவான் கிருஷ்ணரின் அம்சாவதாரம் ஆவார். இச்சூழ்நிலைகளின் கீழ் பிரம்மதேவர் இப்பிரபஞ்சத்தில் மிக பெரியவராக இருந்த போதிலும் பகவான் கிருஷ்ணரின் முன்னால் அவர் என்ன முக்கியத்துவம் உடையவர். இந்த அளவுக்கு அவரு பிரம்மாங்கிற ஒரு போஸ்ட், அவ்வளவு பெரிய போஸ்ட், அவருக்கு அவ்வளவு இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் கூட பகவானோட கம்பேர் பண்ணும்போது அவர் ரொம்பவும் சிறியவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அத வந்து அவர் மறந்துடுறார். இந்த குணத்தினுடைய அந்த பிரபாவத்தினால, மாயையினால அவரு ஒரு இந்த விஷயம் எல்லாம் நமக்கு டீச் பண்றதுக்காக தான். எப்படி வந்து பெரிய பெரியவங்களே வந்து குழம்பி போயிடுறாங்க அப்படின்னு நமக்கு டீச் பண்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இன்னொரு என்ன சொல்லிருக்கு, இங்க அந்த ஜன்னல் வழியா நம்ம பார்த்தோம்னா அந்த சூரியன் வரும்போது, அந்த சன்ரைஸ் வரும்போது அதுல ஒத்து பார்த்தோம்னா அதுல நிறைய துகள்கள் தெரியும். அந்த மாதிரி மகாவிஷ்ணுடைய உடம்புக்கு ரோம கால்களிலிருந்து அந்த கோடான கோடி பிரம்மாண்டங்கள் வெளியில வருது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கீங்க. அப்ப வந்து அந்த அளவுக்கு பகவான் வந்து உயர்ந்தவர், மகத்துவம் வாய்ந்தவர், கிரேட்னஸ், பகவானுடைய கிரேட்னஸ் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது இவர் இந்த விஷயம் எல்லாம் பிரம்மாவுக்கு தெரியும். இப்படி இருக்கக்கூடியவர் கையில ஒரு தயிர் சாதத்தை வச்சுட்டு அவரு மத்த கோபர்களோட அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு குழப்பம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தவரா இவரு அப்படின்ற ஒரு டவுட் வந்துருச்சு. அதனாலதான் அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. ஓகே, இது தவிர நம்ம வேற சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ நமக்கு வந்து கடவுள்னா யாரு அப்படின்ற விஷயத்த வந்து நமக்கு இது ப்ராமினெண்டா இவங்கதான் கடவுள் அப்படின்ற விஷயம் எல்லாம் நமக்கு தெரியாது. பொதுவா சொல்லுவாங்க காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப காட் அப்படின்னா யார வேணா சொல்லலாம், சிவபெருமான சொல்லலாம், அந்த மாதிரி யார வேணா சொல்லலாம். இப்ப பிரபுபாதர் வந்து நியூயார்க்ல இருந்தப்போ அவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சப்போ எல்லாரும் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் காட் கான்சியஸ்னஸ் வைங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த காடுங்கிறது கிருஷ்ணர் தான் அப்படின்றத பிரபுபாதர் ரொம்ப உறுதியா அத சொன்னாரு. இப்போ இந்த உண்மைய வந்து யாராவது ஒருத்தர் சொன்னாதானே தெரியும். சரி, காட் அப்படின்றது வந்து ஒரு பொதுவான ஒரு கடவுள் அப்படின்றது ஒரு பொதுவான சொல்ல ஆயிடுது. சோ கிருஷ்ணர் தான் முழுமுதல் கடவுள் அப்படின்றத வந்து நமக்கு பிரபுபாதர் மூலமா தான் தெரிய வருது. அதே மாதிரி இந்த நாரத முனிவருக்கும் துருவ மகராஜுக்கும் ஒரு சம்பாஷணை நடக்கும். அதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பத்தி நாரத முனிவர் வர்ணிச்சிருப்பாரு, அவருடைய தோற்றத்தை பத்தி. அந்த பட்டு பீதாம்பரம் போட்டிருக்கிறது, அவருடைய நிறம் எப்படி இருக்கு, கௌஸ்துபமணி, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வர்ணிச்சிருப்பாரு. சோ அந்த வர்ணனைய வச்சுதான் நமக்கு இந்த இஸ்கான்ல இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த வர்ணனைய வச்சுதான் இருக்கும். இந்த தாமோதர லீலை பத்தி அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து
நம்ம இஸ்கான்ல அந்த அதுல விவரிக்கப்பட்ட அந்த இன்னும் சொல்லப்போனா பாகவதத்துல கொடுக்கக்கூடிய அந்த வர்ணனையை வச்சுதான் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட. ஸோ அந்த கடவுள் அப்படின்றத வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்றத நமக்கு பிரபுபாதர் மூலமா நமக்கு நல்லா தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஈகோ பத்தி பார்த்தோம்னா, இங்க பிரம்மா வந்து குழம்பி போவதற்கு காரணம் வந்து அந்த ஈகோ தான். அந்த ஈகோங்கிற விஷயம் வந்து நம்ம கிட்ட இருந்து நம்ம அதை எடுத்தாதான் நம்ம வந்து நல்லபடியா பக்தி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இந்த பணிவு அடக்கம் இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம வளர்த்துக்கிட்டாதான் பக்தியில வந்து பணிவு அடக்கம் எல்லாம் வந்து வரும்போதுதான் நமக்கு வந்து பக்தி பண்ணி அந்த பக்தி பண்றதுக்கே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்ப நம்ம வந்து சிக்ஷாஷ்டகத்துல பார்த்தோம்னா பகவான் சொல்றது திரிநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணனா அமானின மானதீன கீர்த்தனிய சதாஹரி. பகவானின் புனித நாமத்தை ஜபிக்கும் ஒருவர் தாழ்வான மனநிலையில் இருக்க வேண்டும். தெருவில் உள்ள தூசியை விட தாழ்வாக தன்னை நினைத்து மரத்தை விட பொறுமையாக பொய் கர்வங்களை தவிர்த்து பிறருக்கு எல்லா மரியாதையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். இத்தகைய மனோபாவத்தில் ஒருவர் பகவானின் புனித நாமத்தை விடாமல் ஜபிக்க முடியும். சோ நம்ம அந்த கீர்த்தனிய சதாஹரி அப்படின்ற அந்த பகவானுடைய நாமத்தை நமக்கு ஜபம் பண்றது இந்த யுக தர்மம் அப்படின்னு சொல்ல கொடுத்திருக்காங்க. அந்த யுக தர்மத்தை நம்ம ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா கூட, அதுல அஃபென்ஸ்லெஸ்ஸா பண்ணணும் அப்படின்னா கூட இந்த அளவுக்கு நமக்கு பணிவு இருக்கணும். அந்த பணிவு இருக்கும் போதுதான் நம்ம வந்து அந்த வைராகியமும் வளரும். எல்லாம் வல்ல பெருமானே அடுத்த இதுல பார்த்தோம்னா, பொருள் சேர்க்க எனக்கு விருப்பம் இல்லை, அழகிய பெண்கள் தான் விரும்பும், நான் விரும்பவில்லை, என்னை பின்பற்றுவோரும் எனக்கு வேண்டாம், ஒவ்வொரு பிறவியிலும் உமது காரணமற்ற பக்தி சேவையே எனக்கு தேவை. ஈகோன்ற விஷயத்த நம்ம விட்டாதான் நம்ம இந்த மாதிரி பகவானுடைய நாமத்து மேல நமக்கு ருசி வரும், நமக்கு வைராகியம், மற்ற விஷயத்து மேல நாட்டம் போகாம அந்த பற்றின்மை வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பகவான் வந்து பகவத்கீதையில 7.4 7.5 இதுல எல்லாம் என்ன சொல்றாருன்னா, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இந்த 8ம் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜடசக்தி ஆகும். அப்புறம் பலம் பொருந்திய புயங்களையுடைய அர்ஜுனா, இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இந்த தாழ்ந்த ஜட இயற்கையை சுயநலத்திற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அது உள்ளடக்கியது. அந்த ஜீவாத்மாக்கள் வந்து ஆக்சுவலா சச்சிதானந்த ரூபம். பகவானுக்கு எப்படி அந்த சச்சிதானந்த ஒரு ரூபம் இருக்கோ, நம்மளும் சச்சிதானந்தம் ரூபம் உடைய ஆத்மாக்கள் தான். ஆனா நம்ம எதுக்காக இங்க வந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து கட்டுப்படுத்தணும், அனுபவிக்கணும், உரிமை கொண்டாடணும். இந்த 3 விஷயத்தினால, அதாவது கர்த்தா போக்தா மகேஸ்வரா அப்படின்னு இந்த 3 விஷயத்து மேல நமக்கு ரொம்ப நாட்டம். இத வந்து நம்மளால ஆன்மீக உலகத்துல பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்தை நமக்காக பகவான் கொடுத்திருக்காரு. சோ இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம எப்போ விடுறோமோ அப்பதான் வந்து நம்ம பகவான் கிட்ட போக முடியும். பகவானுக்கு நமக்கும் ஒரு பிரச்சனைனாலதான் நம்ம இங்க வந்திருக்கோம். சோ அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தையெல்லாம் கடைபிடிக்கணும். அப்புறம் 15.7ல பகவான் என்ன சொல்றாரு, இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எனது நித்தியமான அம்சங்களாவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். நம்ம இந்த புலன்களை வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு அந்த புலன்களை பகவான் கிட்ட திருப்பல அப்படின்னா நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு அந்த பணிவு வரணும் அப்படின்னா ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு பகவான் ஈஷோபனிஷத்துல சொல்ற மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பலம், ஐஸ்வர்யம், ஞானம், புத்தி, அழகு எல்லாமே வந்து பகவானுக்காக நம்ம யூஸ் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்களோ, நமக்கு எவ்வளவு நம்மளுடைய கோட்டா என்னவோ அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கும். மத்தவங்களுக்கு நமக்கு நம்மளை விட ஜாஸ்தியா இருக்கே அப்படின்னு பார்த்து நம்ம அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. அந்த அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற விஷயமும் அது கிருஷ்ணரால கொடுக்கப்பட்டதுதான் அப்படின்ற ஒரு ஞாபகம் நமக்கு இருந்ததுன்னா அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட மாட்டோம். அந்த ஈகோ அப்படின்ற விஷயம் நமக்கு எப்பயுமே இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு முறை வந்து பிரபுபாதர் முதல்ல அமெரிக்கால போயிட்டு அவரு இந்த ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட்ட ஆரம்பிக்கும் போது அங்க ஆலன் கில்ஸ்பர்க்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து இந்த ஹிப்பிஸ்குடைய லீடர். அவர்
அவர்கிட்ட அந்த பத்திரிகைக்காரங்கள்லாம் கேக்குறாங்க, அவர்கிட்ட இல்ல, பிரபுபாதர் கிட்ட கேக்குறாரு, நீங்க ஆலன்ஸ் கில்பர்ட்ஸோட குருவா நீங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் கிட்ட அந்த கொஸ்டினை கேட்டதும் ஆமா இல்லைங்கிற ஒரு பதில சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது பிரபுபாதர் என்ன சொல்றாரு, இல்ல நான் அவருடைய குரு கிடையாது, நான் ஒரு சேவகன் அப்படின்றாரு. ஐ எம் ஜஸ்ட் அ சர்வன்ட் அப்படின்னு சொல்றாரு. சோ பிரபுபாதர் ஒரு குருவா இருந்து எல்லாரையும் கண்டிச்சாரு, அன்பா பழகி வழி நடத்தினாரு. இருந்தாலும் அவர் எப்பயுமே அந்த தன்னை ஒரு சேவகனா நினைச்சுதான் எல்லாரையும் வழி நடத்தினாரு. அப்படி அந்த ஈகோ அவர்கிட்ட எப்பயுமே இருந்ததில்லை. நான் எல்லாரையும் வழி நடத்துறேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, தமால் கிருஷ்ண மகாராஜ் அப்படின்றவர் பிரபுபாதருக்கு நிறைய சேவைகள் பண்ணியிருக்காரு. நிலம் வாங்குறது, பிருந்தாவனத்துல பில்டிங் பண்றது எல்லாம். அப்ப அவருக்கு கொஞ்சம் ஆணவம் வந்துருச்சு. அதை புரிஞ்சுட்டு ஒரு தடவை கிளாஸ்ல எடுக்கும்போது பிரபுபாத் சொல்றாரு, அவர் இருக்கும்போது இங்க சொல்லியிருக்கு இல்லையா, மகாவிஷ்ணுடைய உடம்பில் இருந்து நிறைய கோடான கோடி பிரபஞ்சங்கள் வருது. அந்த கோடான கோடி பிரபஞ்சங்கள்ல நிறைய ஒரு பிரபஞ்சமும் ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளயும் நிறைய கண்ட்ரி எல்லாம் இருக்கு. அந்த கண்ட்ரிக்குள்ள நிறைய ஊர்கள்லாம் இருக்கு. அந்த ஊருக்குள்ள நிறைய பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல நிறைய மக்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தமால் கிருஷ்ண மகாராஜ் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் அவருக்கு புரியுது, நம்மளதான் சுட்டி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப தனக்கு ஒரு ஈகோ இருந்தது அப்படின்றத அப்ப அவர் புரிஞ்சிட்டு ஒரு பிரபுபாத் கிட்ட தன்னை திருத்திக்கிறாரு. அந்த மாதிரி பிரபுபாத் அந்த ஈகோ இருந்ததுன்னா கூட அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு அந்த ஈகோங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. நமக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜீவேர ஸ்வரூபம் போய் நித்தியர கிருஷ்ணதாஸ், கிருஷ்ணருக்கு தாசனா இருந்து சேவை பண்றதுக்காக தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த பிரம்மாவுடைய பிரேயர்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாரல்லாம் ஒரு ஸ்லோகத்திலையும் நமக்கு பிரம்மா தன்னை எப்படி ரொம்ப தாழ்த்தி கொண்டு பகவானை எப்படி உயர்த்தி பேசுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது கிருஷ்ணருடைய கருணை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரம்மாவுடைய பிரேயர்ஸ் மூலம் நமக்கு நிறைய மாரல் இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்.